வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். வாணல்ல எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம கேரள பப்படம் கிடச்சிதுன்னா அந்த பப்படத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பப்படம் பொரியும் போதே பூரி மாதிரி நல்லா உப்பி வருங்க. இந்த அளவுக்கு எல்லா பப்படத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். சம்மந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை பப்படம் வேணாலும் போட்டுக்கலாம். மினிமம் 3லேருந்து மேக்ஸிமம் 5 வரைக்கும் போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 4 பப்படம் இதில் பொரித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அந்த எண்ணெய் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெயில் 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதோட கூடவே ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது லேசாக அந்த ஆயிலில் நல்லா சூடேறி வரும்போது இதோட கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நம்ம 1 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலேயே நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நல்லா ஆறுறதுக்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருந்த வெங்காயம், வரமிளகா, புளி கலவையை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி பப்படத்தில் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து ஜஸ்ட்டு ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு க்ரஷ் ஆகி வந்ததில் 1 கப்பு தேங்காய் துருவல், அதோடவே நம்ம பொரித்து வச்சுருந்த பப்படம் எல்லாத்தையும் போட்டுடலாம். பப்படம் ரொம்பவே க்ரஷியாக இருக்குங்க. இந்த மாதிரி கையில் பொடிக்கும் போதே ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக பொடிஞ்சு வரும். இந்த அளவுக்கு பொடிஞ்சதை 3, இன்னும் ஒரு பப்படம், 4 பப்படம் போட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சம்மந்தி பர்ஃபெக்டாக தயாராகிடும். இதை ஒரு மூடி போட்டு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடு அரைச்சி எடுத்தால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்ரெடி வெங்காயம், வரமிளகாலாம் நல்லா அரைஞ்சிருச்சு. தேங்காய் ஜஸ்ட்டு ஒன்று சதஞ்சு வந்தால் போதும். அதோட கூட பப்படமும் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரே டைமில் மிக்ஸ் ஆகலைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா சைடும் எடுத்து விட்டு அரைச்சி எடுத்துட்டு சம்மந்தியை நல்லா இந்த மாதிரி கையிலே உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான பப்பட சம்மந்தி தயார். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சூடு சாதத்தில் ஆளுக்கு ஒரு உருளை சம்மந்தி இருந்தால் போதுங்க, நம்ம எவ்வளோ சாதம் சாப்பிட்டோன்னே தெரியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.